நம்ம சுண்டக்காய் சட்னி வித்தியாசமான முறையில் சுண்டக்காய் சட்னி வைக்க போகிறோம். சுண்டக்காய் ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. 200 கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. ஒரு 7 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிங்க. 2 தக்காளியை கட் பண்ணிங்க. அடுத்து சின்ன துண்டு இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிங்க. ஒரு சின்னதாக ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து எடுத்து வச்சிங்க. இப்போ நம்ம சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிடலாம். ஒரு வானல் போட்டு இப்போ நல்லா அந்த வானல் காயட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்கிறதுக்கு ஒரு கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு புளியை வந்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்து புளியை நம்ம வதக்கிட்டுருக்கோம். புளியை வதக்கியாச்சு. தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம சுண்டைக்காவை போட்டு வதக்கிடலாம். பாருங்கள், சுண்டை